பேய்கள் வாக்கிங் போகிற டைம் தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு கிளம்புறோம். எனக்கு இன்னைக்கு செம்ம லாங் டே. இந்த வீடியோவில் நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு எப்படி வீட்டுக்கு போகிறேன்னு தான் பார்க்க போகிறேன். என்னோட சைட்லேருந்து வெளியே வந்தோடனே பஸ் ஸ்டாப். எங்கே பாருங்க, அப்ராட்ல கூட தான் குப்பெல்லாம் கீழே போட்டு வச்சிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இப்படி தான்ப்பா. தூரத்தில் ப்ளூவாக தெரியுதா, அந்த லைட்ஸ் வச்சு கண்டுபிடிச்சலாம் பஸ் வந்துட்டு இருக்குன்னு. நம்ம வெளியே வந்து நின்னாதான் அவங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே இருக்கோன்னு, எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. நைட்டு வேறல, சம்டைம்ஸ் சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க, சம்டைம்ஸ் ஃபுல்லாக நிறைய பேர் இருப்பாங்க. எப்போ வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறோன்னா அப்போ தான் வந்து இந்த மாதிரி ட்ரெயின்லாம் சர்வீஸில் இல்லைன்னு போட்டு வச்சு. ஸோ நான் போக வேண்டிய ட்ரெயின் சர்வீஸில் இல்லை இன்னைக்கு. ஸோ அவங்களே வந்து ஷட்டில் பஸ் அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ ஷட்டில் பஸ் எடுத்து இன்னொரு ட்ரெயின் ஸ்டாப்க்கு வந்தாச்சு. ஆனாலும் பீப்புளெலாம் இருந்துட்டு தான் இருக்காங்க எவ்வளோ நைட் ஆனாலும். இதுதான் நம்ம மேப். நம்ம இப்போ இங்கே இருக்கோம், இங்கேருந்து இங்கே போயிட்டு அப்புறம் இவ்வளோ தூரம் இன்னொரு ட்ரெயின் எடுத்து போகணும். அவ்வளோதான், நான் ஆல்ரெடி டெட்டுப்பா. ஸோ நான் மேப்பில் காமிச்ச மாதிரி இங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் எடுத்தோம்னா நம்ம வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடலாம். இப்போவே கண்ணை கட்டுதே. தனியாக போக பயமாக இருக்காதான்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில். பயமாக தான் இருக்கும் சம்டைம்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கூட்டம் இங்கே இருக்கும், அங்கே போய் நின்றுவேன் அவங்க பக்கத்தில். நமக்கு தேவைப்படும் போது நம்ம ட்ரெயினை தவிர இது எல்லா ட்ரெயினும் வரும். ட்ரெயினை தான் மீன் பண்ணாடியோ ஒரு வழியாக வந்துருச்சு. ஆக்சுவலி நைட்டில் வந்து ட்ரெயின் வந்து சீக்கிரமாகவே போயிடும். 40 மினிட்ஸ் எடுக்கிறது கூட ஒரு 20 மினிட்ஸ்குள்ளேயே போயிடுவாங்க. செம்ம தூக்கம் வருது, ஆனால் வந்து தூங்குனா ஸ்டாப்பை மிஸ் பண்ணுறேன்னு எப்படியோ முடிச்சுட்டு உட்காந்துருக்கியா. இப்போதான் விஜய் ஆண்டனியோட பிளேலிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், என் ஸ்டாப் ரீச் பண்ணிட்டேன். இங்கேருந்து கடகடன்னு நடந்து வீட்டுக்கு போகிறேன். இதுங்களும் சதி செய்யுதே, எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகல. ஸோ நான் வந்து நடந்தே ஸ்டெப்ஸில் தான் போகணும். எப்போ நம்ம ரொம்ப டயர்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போனால் போதும்னு இருப்போமோ அப்போ தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராவது என் பின்னாடி நடந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு செம்ம பயம் வந்துடும். நான் செம்ம ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிருவேன். அண்ட் எஸ்பெஷலி சாங்ஸும் ஆஃப் பண்ணிடுவேன். இங்கே இன்னைக்கும் குளிர் தான், செம்ம விண்டி டே இன்னைக்கு. எப்படியோ அடிச்சு பிடிச்சி என்னோட அப்பார்ட்மெண்ட்ஸ் கீழே வந்தாச்சு. அண்ட் இந்த லேட் நைட் ஷிஃப்ட்ஸ் போகிறவங்களுக்குலாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நான் இன்னைக்கும் ஒரு நாள் தான் லேட் நைட் ஷிஃப்ட் போகிறேன், அதுக்கே என்னால் முடியல. நீங்களும் லேட் நைட் ஷிஃப்ட் போகிறவங்களா இருந்தீங்கன்னா நல்ல உடம்ப பார்த்துக்கோங்க. டேக் ரெஸ்ட் whenever you can. கேனடால இப்பெல்லாம் ஒரு பார்ட் டைம் ஜாப் வாங்குறதே ஒரு பெரும் போராட்டமா இருக்கு. அப்படியே அது கிடைச்சாலும் நம்மளுக்கு தேவைப்படுற ஷிஃப்ட்ஸ் கிடைக்காது. ஸோ எனக்கும் அப்படிதான், எப்பயோ தான் கிடைக்கும். கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டு நானும் கம்ப்ளைண்ட் பண்ணாம போயிட்டு வந்துருவேன். கடந்த 4 நாளா வந்து ரூமுக்கு தூங்குறதுக்கு மட்டும் தான் வரேன். அதனால குப்பையா கிடைக்கிறத வச்சு ஜட்ஜ் பண்ண. தாகமா இருக்கு, தண்ணியை குடிக்கலான்னு பார்த்தா அப்போன்னு பார்த்து தண்ணி பாட்டிலும் தண்ணி இல்லை. ஸோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் குயிக்கா கை கால்லாம் கழுவி ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு மூஞ்சில பூச வேண்டிய க்ரீம் எல்லாம் பூசிட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டேன். லைஃப்ல நான் எனக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கும் செம்ம கிரேட்ஃபுல்லா இருப்பேன். இன்னைக்கு நான் எது கிரேட்ஃபுல்லா இருக்கேன். 2.6K சப்ஸ்கிரைபர்ஸ் இன் மை யூடியூப் கைஸ். மேனிஃபெஸ்ட் பண்றது இல்லாம அதுக்கு ஹார்ட் ஒர்க்கும் போடுங்க, கண்டிப்பா நடக்கும். ஓகே, பாய்.